நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள இளங்கோவனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தோம். அங்க கண்ட வாசகம் இது: யாருக்கும் துன்பம் அளிக்காமலும் முடிந்தவரை பிறர் துன்பம் போக்கியும் வாழ்தல் இன்பமான எதிர்காலத்திற்கு வழி. கடமையை செய்யும் போது தவிர மற்ற நேரங்களில் பிறருக்கு துன்பமளித்தல் பாவம். அதேபோல கடமையை செய்யும் போது தவிர மற்ற நேரங்களில் பிறர் துன்பம் போக்குதல் புண்ணியம்னு எழுதப்பட்டிருந்தது. அருமையான வாசகம். பிறருக்கு சிரமம் கொடுக்காம உதவிகளை செய்வோம். இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஓர் அன்பர் பூமித்தாய் தோட்டம்னு ஒன்றை அமைச்சிருக்கார். சாதி மத இன மொழி பால் வேறுபாடுகளை களைந்து மனித நேயத்துடன் இயற்கை நேயத்துடன் வாருங்கள்னு இந்த தோட்டம் அனைவரையும் வரவேற்கிறது. ஜெபிக்கும் உதடுகளை விட சேவை செய்யும் கரங்களையே கடவுளுக்கு பிடிக்கும். சாதி மதங்களை மறுப்போம், நல்ல ஜாதி மரங்களை வளர்ப்போம். ஆடம்பர மத விழாக்களை தவிர்ப்போம், நிறைய மரம் நடும் விழாக்களை எடுப்போம் என்ற வேதாத்திரி மகரிஷி, அன்னை தெரசா போன்றோரின் பொன்மொழிகளை நினைவில் வச்சுக்குப்போம். இளங்கோவனையா, நீங்கள் குறுகிய கால பயிர்கள் வெங்காயம், நெல், நிலக்கடலை சாகுபடி செய்பவர். மரக்கன்றுகளையும் நட்டு வளர்க்க முயற்சி செய்யுங்க. வயல்களில் பயிர் சாகுபடியும் வரப்போரங்களில் மரப்பயிர் சாகுபடியும் செய்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது செய்வோம். இயற்கையே கோவில், மரங்களே தெய்வம். உயிரை காக்க இரத்த வங்கி, உலகை காக்க மரவங்கி என்ற முழக்கம் எங்கும் ஒலிக்கணும். விழாக்கள், கொண்டாட்டங்கள், நாளு கிழமை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். முக்கியமான நாட்களில் மரக்கன்றுகள் நடுவோம். நட்டதோடு விட்டுடக்கூடாது. அவை மரமாகும் வரை நல்லபடியாக பராமரிக்கணும். இன்றைய தினம் முடிஞ்சா பலன் தரும் மரக்கன்று ஒன்றை நடுங்க. இளங்கோவனையா, நாம் நம்முடைய உணவில் இப்போ நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டோம். அதிவேகமான உலகமாக இருக்குது. ஆனால் நம்மிடம் உள்ள கீரை வகைகளே நமது உடல் நலத்துக்கும் பல நோய் நொடிகளுக்கும் அருமருந்தாக இருக்கின்றன. வயிற்று புண்ணுக்கு அகத்திக்கீரை, நோய் எதிர்ப்பு சக்தி பெருக அரைக்கீரை, உடல் குளுமை பெற சிகப்பு தண்டுக்கீரை, சிறுநீரகம் வலுப்பெற சிறுகீரை, பித்தம் தணிய தண்டுக்கீரை, மூளை வளம் பெற பலப்பட பசலைக்கீரை, கல்லீரல் மண்ணீரல் வலுப்பெற பாலக்கீரை, நரம்புகளுக்கு வலு சேர மாதவிடாய் சீராக புதினா, மந்த நிலை நீங்க புளிச்சக்கீரை, கண் நோய்கள் தீர பொன்னாங்கண்ணி, இருதய வலிமைக்கும் வாய்ப்புண் நீங்கவும் மணத்தக்காளி, நீரிழிவு குறைய முருங்கைக்கீரை, சீரான இரத்த அழுத்தத்துக்கும் இரத்த சுத்திக்கும் முளைக்கீரை சாப்பிடணும்னு கீரை வகைகள் அவற்றின் குணாதிசயங்கள் பற்றி ஏகப்பட்டது சொல்லி வச்சிருக்காங்க. அதனால் நமது தேவைக்கு வீட்டு தோட்டத்தில் கீரை வகைகளை சாகுபடி செய்யணும். சுய தேவையை பூர்த்தி செய்துக்கணும். இப்போலாம் க்ரோபேக்ஸ், வீடுகளில் செடிகள் வளர்க்க தொட்டிக்கு மாற்றா பைகள் வந்துருச்சு. அவற்றையும் பயன்படுத்துவோம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் அரசு அலுவலகங்களில் இயற்கை முறையில் க்ரோபேக்ஸில் காய்கறிகள் உற்பத்தி செய்யணும்னு ஒரு ஆணை. இது மாதிரியான மாற்றங்கள் வரணும். எதிர்பார்ப்புடன் கடுதாசியை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.